அனைவருக்கும் வணக்கம். நான் துரைராஜ். இன்றைக்கி தேதி 26/7/2024. இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியில் ட்ரேடு ப்ளஸ் பேங்க் நிஃப்டியும் ட்ரேட் பண்ணேன். ஆல்கோ ட்ரேடிங் தான். 7.3 lakhs கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டு. ஆக்சுவலாக 8 lakhல ஸ்டார்ட் பண்ணது, கொஞ்சம் லாஸில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டி வந்து செல்லிங்கு ஹெட்ஜிங்கோட பாருங்கள். 9:33 ட்ரேடு ஸ்டார்ட் ஆனுச்சு. ட்ரேட் ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் புக்கில் தெரியும். 9:33 to 3:15 வரைக்கும் ட்ரேடு ரன் ஆனுச்சு. இதில் இன்னொன்று வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா பையிங் ஸ்ட்ராட்டஜி எனக்கு ட்ரிகர் ஆனுச்சு. அது சர்டன் கமெண்ட்ஸ் வந்து மீட் ஆனால் மட்டும்தான் அது பையிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கும். செல்லிங் ஸ்ட்ராட்டஜி அப்படி இல்லை, அது டைம் பேஸ்டு ப்ளஸ்ஸு சம் இண்டிகேட்டர் பேஸ்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். செல்லிங் ஸ்ட்ராட்டஜி எல்லா நாளுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டில் ட்ரேட் ஆகும். சென்செக்ஸும் பேங்க் எக்ஸும் மட்டும் நான் இப்போ ட்ரேட் பண்ணுறதில்ல. என்னோடய ப்ரோக்கர் கொஞ்சம் டெர்மினலில் ப்ராப்ளமாக இருக்குது, இஷ்யூவாக இருக்கனால அது பண்ணுறதில்ல. பேங்க் நிஃப்டி பாருங்கள், 115 கிட்ட எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு ½ an hourலேயே ஸ்டாப் லாஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது கொஞ்சம் லாஸ் பண்ணுச்சு. ரொம்ப லாஸ் இல்லை, மைனர் லாஸ் தான். எப்படியா இருந்தாலும் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 11,000 சம்திங்கில் தான் நம்ம லாஸ் இன்றைக்கி இருக்குது. ஓகே, இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவில் தெரியும். இப்போ வாங்க நம்ம சார்ட்டுக்கு நம்ம போவோம். சார்ட்டில் சொல்கிறேன். மிட் கேப் நிஃப்டி பாருங்கள், ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒன் சைட் ரேலி. இந்த இடத்துல கொஞ்சம் வந்து சஸ்டெயின் ஆணுச்சு. ஓகே, ஸ்ட்ராட்டஜி ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸ்ட்ராட்டஜியில் பார்த்திங்கன்னா 2 பையிங் லெக் எடுத்துகிட்டு தான் செல்லிங் எடுக்கும். இந்த இடத்துல எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஒன் சைட் ரேலி அப்படியே ஒன் சைடாக போணுச்சு. ரொம்ப போயிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பாருங்கள், ஒரு 10:30 மேலே நம்ம தான் கொஞ்சம் நின்றுச்சு மார்க்கெட்டு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போவும் லைட்டாக ஸ்லைட்லி அப் ட்ரெண்ட் தான், ஆனால் ரொம்ப அக்ரெசிவாக மூவ் ஆகலை. மார்னிங்கில் மூவ் ஆன மாதிரி, ஃபஸ்ட் ஹாஃபில் மூவ் ஆன மாதிரி இல்லை. இருந்தாலும் வந்து நமக்கு சர்டைன் பாயிண்ட்ஸை விட்டு அது போயிடுச்சுன்னா பிரேக் ஈவன் மாறிடும். ஸோ நம்ம ட்ரேடை கட் பண்ணவும் முடியாது. என்னென்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறது. அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும் மார்க்கெட்டுங்கிறது டிசைன்டு. ஸோ நம்ம வந்து அதை மாற்ற முடியாது. இடையில வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ட்ரேடை கட் பண்ணிட்டோன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் நம்ம தான் லாஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஏன்னா மார்க்கெட் எப்போ ரிவர்ஸ் ஆகும் நம்ம குயிக்காக கண்டுபிடிக்க முடியாது ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஒரு ஸ்டாக்ஸில் மட்டும் ட்ரேட் பண்ணுறப்ப அது ஈஸி, அந்த ஸ்டாக்கை பற்றி மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணுறது ஈஸி. இந்த மாதிரி இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறப்ப எல்லா ஸ்டாக்ஸோட மேனிப்புலேஷன் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து பண்ண முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா பையிங் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். பாருங்கள், 114க்கு ட்ரிகர் ஆகிருக்கு. 114லேருந்து பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல தான் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெட் கேண்டில் போட்டுச்சு, மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போணுச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 8,000 கிட்ட ப்ராஃபிட் இருந்துச்சு. ஆனால் அடுத்த ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் கனெக்ட் ஆகிட்டு திரும்பவும் அந்த ரேஞ்சுக்கு போணுச்சு. ஒரு எங்கே எடுத்துச்சோ அந்த லெவல் வரைக்கும் போணுச்சு. ஆனால் நம்ம அதிக கமெண்ட்ஸ் நான் போட்டிருக்கனால எல்லா கண்டிஷன்ஸும் மீட் ஆனால் தான் ட்ரேட் எடுக்கும். ஸோ எடுத்திருந்தாலும் நமக்கு வேஸ்ட்டு தான். பாருங்கள், அடுத்ததும் கீழே வந்துருச்சு. அதான் இன்றைக்கி உள்ள ட்ரேட் இந்த மாதிரி தான் போணுச்சு. பையிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க்கு தான் சொல்லப்போனால். என்னென்னா நமக்கு வந்து எப்படி சொல்ல, அதிக அளவு வெற்றி வாய்ப்புகள் இருக்காது பையிங் ஸ்ட்ராட்டஜியில். கேபிட்டல் இன்றைக்கி யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 720 சம்திங் இன்றைக்கி எடுத்துருந்துச்சு. அதில் ஒரு 12 போயிருக்கும். இது ஆக்சுவலாக லாஸுக்கு பார்த்திங்கன்னா 11,400 சம்திங் தான். அதுக்கப்புறம் ப்ரோக்கரேஜு இந்த இதெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக இப்போ இன்றைக்கி கட் ஆகிருக்கும். நாளைக்கு அப்டேட் ஆகிறப்ப தான் இதை பற்றி தெரியும் எப்படி எடுத்துருக்காங்கன்னு. மற்றபடி இன்றைக்கி வேறு எதுவும் மேனுவல் ட்ரேட் எதுவும் நான் பண்ணுறதில்ல. ஸோ ஈக்விட்டி ட்ரேட்ஸ் வந்து அது செப்ரேட்டாக அது போயிட்டுருக்கு. ஈக்விட்டி ட்ரேடு அதுலேயும் ஷார்ட் டைம் ப்ராஃபிட் புக்கிங்கு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இதில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி வரும். நான் அதுலேயும் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் அந்த இந்த வெப்சைட்லேயும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மந்த்து இன்னும் ஒரு 2 or 3 days தான் இருக்குது. ஸோ இந்த ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்கேனர் காமிச்சேன்னா ஸ்க்ரீனர்ஸ், அதில் தான் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அது நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்ன ஸ்கிப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.
நோட்டிஃபிகேஷன்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மந்த்தில் இன்னும் நமக்கு இருக்கிறது ஒரு 3 நாள் இருக்குது. 3 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. மண்டே, டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே. ஸோ இந்த 3 நாள்லேயும் பார்ப்போம் இந்த மந்த் ஏதாச்சும் நமக்கு சான்ஸு நமக்கு இருக்கான்னு. அப்படி இல்லைனா ஓகே, இந்த ஒரு மந்த்து லாஸ் ஆன மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் சீசனில் பார்ப்போம். நெக்ஸ்ட் மந்தில் என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். பாருங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சப்ஸ்கிரைபர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு அடுத்தடுத்த மேபி நெக்ஸ்ட் மந்த்து நான் அடுத்தடுத்த வேறு கண்டென்ட் ஈக்விட்டியை பற்றி நான் போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். இது எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். யாரையும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லவில்லை. நீங்கள் உங்களுக்காக ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுங்கள், அதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் ட்ரேடு மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அது சக்ஸஸாக இருந்தால் எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்களும் ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் சொல்லுங்கள், நானும் அதை செக் பண்ணி பார்க்குறேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ் யாருக்கும் டைரெக்டாக சொல்ல முடியல. ஏன்னா அது ஆல்கோ யூஸ் பண்ணுறதுனால சில பேருக்கு அது தெரியாது. அதனால் அதை பற்றி நம்ம ரிவீல் பண்ணல. ஓகே, தேங்க்யூ.